அந்த சீன்லாம் சொல்லவே வேணாம். எங்க துப்பாக்கி கொடுத்து அந்த துப்பாக்கி ஒரு நிமிஷம் எஸ்கேப் ஆக்குற மாதிரி வரும். செம்ம கத்து தேட்டர் அதிர்ச்சி. அந்த லைட்னிங் எஃபெக்டோட செம்மையா கத்தி செம்மையா என்ஜாய் பண்ணும். கரெக்டான கையில தான் துப்பாக்கி இருக்கு. படம் வந்து ரியலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா எல்லாரும் நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேக் அடிக்குது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்பெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபைட்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி படத்துல பாத்துருக்கவே மாட்டோம். பட் டிஃப்ரெண்டாலாம் யார் சொல்லுவாங்க எனக்கு டிஃப்ரெண்டாலாம் இல்லை, நார்மலா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நான் சீரியஸாவே வர்த் ஃபிலிம். எஸ்கேவை நாங்கள் வேற மாதிரி பார்த்தோம். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஸ்டார்ட் டு எண்ட் வரையும், இன்ட்ரோல இருந்து எக்ஸிட் வரையுமே எஸ்கேவை நாங்கள் வேற மாதிரி பார்த்து எஸ்கே கூட செம்மையா என்ஜாய் பண்ண படம். ஃபுல்லாக இருந்துச்சு, செம்மையா சூப்பராக இருந்துச்சு. லவ்வர் பாய்னா எங்க தலை லவ்வர் பாய் மாதிரி, ஆக்ஷன் பாய்னா ஆக்ஷன் பாய். ஆனால் இதுல ஆக்ஷன் பாய் தான். எஸ்கே இஸ் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் பாய், நாட் லவ்வர் பாய் இந்த ஃபிலிம். வில்லனோட சீன்ஸ் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். என்ன வில்லன் ஆச்சு, பெரிய வில்லன் ஆச்சு, நிறைய சீன்ஸ்ல அவரை காட்டவே இல்லைன்ட்டு. ஆனால் கடைசி ஒரு 30 to 40 minutes வில்லனை வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. வில்லனுக்கே நாங்கள் அவ்வளோ கத்துறோம். உள்ள பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே, போர்ட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வில்லனுக்கு நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எதிர்பார்த்தோம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா கடைசியில செம்மையான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செம்மையா முடிச்சாங்க. இது செம்மையா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். எஸ்கேவை நீங்க ஆக்ஷன்ல பாத்துருக்கவே அவ்வளவா பாத்துக்க மாட்டீங்க அமரனுக்கு அப்புறம். ஆனா இந்த படத்துல ஃபுல் ஆக்ஷன், ஸ்டார்ட் டு எண்ட் வந்துட்டு எஸ்கேனா ஆக்ஷன், ஆக்ஷன்னா எஸ்கே, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆமா இருந்துச்சு. அப்பப்ப எப்ப எங்க தலை இப்படி பஞ்ச் போடுவாங்களோ அந்த மாதிரி பஞ்ச் போட்டு முடிச்சிட்டாங்க. இங்கேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவா அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் காட்டலனா கூட அவங்க தான் இந்த மூவிக்கு ஒரு பேக் போன் மாதிரி. ஏன்னா எஸ்கே எல்லாமே இன்வால்வ் ஆகுறது அவங்களாலதான். ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஹீரோயினின்றது இந்த படத்துல எஸ்கேக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா ஃபுல்லா இருந்தாங்க. அனியோட வைப் சொல்லவே வேணாம், சூப்பரா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே வேற. எனக்கு அந்த தங்கப்பூவே சாங் எமோஷனல் செம கனெக்டா இருந்துச்சு. தங்கப்பூவே சாங் தட் வாஸ் குட். சலம்பல இன்ட்ரோ சாங்கா எதிர்பார்க்கவே இல்லை. தட் வாஸ் ஆசம். அந்த சீன்லாம் சொல்லவே வேணாம். எங்க துப்பாக்கி கொடுத்து அந்த துப்பாக்கி ஒரு நிமிஷம் எஸ்கேப் ஆக்குற மாதிரி வரும். செம்ம கத்து தேட்டர் அதிர்ச்சி. அந்த லைட்னிங் எஃபெக்டோட செம்மையா கத்தி செம்மையா என்ஜாய் பண்ணும். கரெக்டான கையில தான் துப்பாக்கி இருக்கு. படம் வந்து ரியலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா எல்லாரும் நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேக் அடிக்குது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்பெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபைட்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி படத்துல பாத்துருக்கவே மாட்டோம். பட் செமையா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து எல்லாரும் தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நிஜமாலே எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். வில்லன் வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்தாங்க, செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தாங்க. பட் ஸ்டில் செமையா எல்லாரும் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் செமையா இருந்துச்சு. அப்படி இல்ல, ரெண்டு பேருமே ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவகார்த்திகேயனுக்கும் சேம் as well as வில்லனுக்குமே ரெண்டுமே. அது வந்து ரொம்ப நிறைய சீன் வந்து அந்த துப்பாக்கி வச்சு ரிலேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல வந்து அப்படியே செம்மையா கத்திட்டு இருந்தாங்க. சாங் வந்து ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் காட்டுறதே வந்து சலம்பல சாங்ல தான். எல்லாரும் போய் டான்ஸ் ஆடுறது. அண்ட் மற்ற சாங்ஸ்லாம் வந்து நார்மலா தான் இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஓவராலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய லைன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேற லெவல் வந்து ஆக்ஷனுக்கு அவரோட நடிப்புக்கு சொல்லலாம். பட் கதைன்ற போது வந்து மாடரேட்டா இருந்துச்சு. டிஃப்ரெண்டாலாம் இல்லை, யார் சொல்லுவாங்க எனக்கு டிஃப்ரெண்டாலாம் இல்லை, நார்மலா இருந்துச்சு. வில்லனோட ஆக்ஷன் செம்மையா இருந்துச்சு. வேற என்ன சொல்லலாம், ஆக்ஷன் பேசிக்லி ஆக்ஷன் வந்து செம்மையா இருந்துச்சு. நல்ல ஸ்டண்ட்லாம் பண்ணிருந்தாங்க. ஹீரோயின் எனக்கு புதுசா இருந்ததால அவ்வளவா ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகல. பட் அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. போர்ல அடிக்கும் லாஜிக் மிஸ்டேக்லாம் பண்றதுக்கு பெரிய ஆளு நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. சிவகார்த்திகேயனோட ரோல், விராட்டோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமா, வில்லனோட லுக் தான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது. எப்பயும் போலதான் அவரோட பவரை காட்டியிருக்காரு. அவ்வளோ நல்லா இருந்துச்சுண்ணா. அது ஹோலா நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. நல்ல வைபு. லைக் லவ் ஸ்டோரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. லைக் மூவியோட ஜேர்னரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நல்லா புரியல. நல்லா இருந்தது. நான் புதுசா ஒரு மாதிரி அதுதான் சொல்றேன். அவங்களோட லவ் ஸ்டோரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு படம்.